எப்படி 4 நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நம்ம அரும்பு பசங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுப்போமா? ஓ, அரும்பு பசங்களும் இதை பற்றி பேச வராங்களா? ஓகே, பொங்கல் கலந்துரையாடல் பண்ணுறதுக்காக நம்ம அரும்பு மாணவர்கள் வராங்க. அவங்கள வாங்கன்னு வரவேற்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் ஹம்ஷிதா. வழக்கமாக இந்த பொங்கல் பண்டிகையை எத்தனை நாள் நாம் கொண்டாடுவோம்னு தெரியுமா? ஓ, தெரியுமே. 4 நாள் பொங்கல் கொண்டாடுவோம். 4 நாளும் ஒரு பண்டிகையாக கொண்டாடுவோம். போகி பொங்கல், பொங்கல் பண்டிகை, காணும் பொங்கல், காணும் பொங்கல். எல்லாரும் கரெக்டாக சொல்லிட்டீங்களே. ஆமா, ஆனா என்ன மாதத்துல பொங்கல் கொண்டாடுவோம்னு சொல்லலாமா? நான் சொல்றேன். மார்கழி மாசம் கடைசி நாள் ஆரம்பிக்கும். தை மாதத்தில் 1, 2, 3 தேதிகள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம். நாம எதுக்காக பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம்னு தெரியுமா ஜானட்? ஓ, சொல்கிறேனே. அதாவது நம்ம நாடு ஒரு விவசாய நாடு. அது ஒரு உன்னதமான தொழில். அதை ஒட்டி நம்ம நன்றி செலுத்துகிற விதமாக நம்ம பொங்கல் கொண்டாடுவோம். சூப்பர். முதல் நாள் போகி பொங்கல். போகி பொங்கல் அன்னைக்கு வீட்டில் சுத்தம் செய்து தேவையில்லாத பொருட்களையும் மற்றும் துணிகளையும் ஒன்றா சேர்த்து எரிப்பாங்க. அதுக்கப்புறம் வீடு முழுக்க வண்ணம் அடிப்பாங்க. அதுதான் போகி பொங்கல். மறுநாள் பொங்கல் பண்டிகை. காலையில் பெருசா கம்பி கோலம், கலர் கோலம் வாசல்ல போடுவாங்க. நடுவில் மாட்டு சாணத்தில் பரங்கி பூ வைப்பாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஆமாம், அது மட்டும் வாசலுக்கு வாசல் மண்டல், மாவிலை, தோரணம் எல்லாமே கட்டுவாங்க. அப்புறம் பொடை பானையில் கோலம் போட்டு அதில் தான் பொங்கல் வைப்பாங்க. புது அரிசியில் சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் ரெண்டுமே செய்வாங்க. வாழை இலையில் பொங்கல், கரும்பு, பூ, பழம் அது எல்லாம் வச்சு படைப்பாங்க. அது 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 எல்லாமே வீட்டுக்கு வெளியில் சூரியனுக்கு முன்னாடி வச்சு செய்வாங்க. அது ஏன்னா சூரியன் இல்லாமல் பயிர்கள் வளராது. அதனால தான் நாம் சூரியனை நன்றி செலுத்த அப்படி பண்ணுறோம். நம்ம பொங்கல் வச்சிட்டோம். அது இப்போ பொங்கி வழிய போகுது. இப்போ நம்ம எல்லாரும் என்ன சொல்ல போகிறோம்? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல? ஊரில் போய் கிராமத்தில் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு கரும்பு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குலாம் என்ன பிடிக்கும்? எனக்கு தக்கலை பொங்கல் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? மூன்றாம் நாள் மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செய்வாங்க. ஆனால் நாம மாடுகளை நன்றி செலுத்த அப்படி பண்றோம். அது ஏன் தெரியுமா? விவசாயத்துக்கு ஏற்பூட்டி நிலத்தை உழுவதற்கு மாடுகள் உதவி செய்யறதுனால நம்ம நன்றி செலுத்துகிறோம். அதனால் மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம். அடிக்கும் முன்னாடி மாட்டை குளிக்க வைப்பாங்க. கலர் கலரா பொட்டு வச்சு விடுவாங்க. மாட்டு கொம்புகளுக்கு
கலர் அடிப்பாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். நாலாவது நாள் காணும் பொங்கல் தானே. பெண்கள் கொண்டாட பண்டிகை. அஞ்சு நிறத்துல சாப்பாடு செய்வாங்க. ஏதாவது ஆற்றங்கரையில் சூரியனுக்கு முன்னாடி செஞ்ச சாப்பாட்டை கணவாய் வச்சு படைப்பாங்க. அப்படி கணு பிடிக்கும் போது காக்காக்கும் குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லி கணு பிடிச்சு வைப்பாங்க. காக்கா அப்படி ஒத்துமையா இருக்கும். அதே மாதிரி நமக்கு எது கஷ்டம் வந்தாலும் அக்கா, அண்ணா, தம்பி, தங்கை எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு வேண்டிப்பாங்க. சூப்பர். பொங்கல்னு ஏன் சொல்றோம் யாருக்காச்சும் தெரியுமா? அதாவது நம்ம பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செய்கிறோம். அது பொங்குது இல்லையா? அதுபோல் மகிழ்ச்சி பொங்கி வழிய பொங்கல்னு சொல்கிறோம். அதனால தான். வாவ், சூப்பர் ஜானட். இது போல உங்களுக்கும் மகிழ்ச்சியும் இன்பமும் பொழுகி வழியணுன்னு நாங்கள் இப்போ உங்களிலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். நன்றி.